ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரையுமே நம்பாதீங்க சரியா? வாழ்க்கையில் பெண்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க தெரியுமா? ஆண்கள்லாம் செம்ம விவரமாக இருக்காங்க, பெண்கள் மட்டும்தான் முட்டாளாக இருக்காங்க. இன்னைக்கு ஆண்களா பெண்களா அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆண்கள் முட்டாளா பெண்கள் முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டால் பெண்கள் தான் முட்டாள் அப்படின்னு இடத்துல தான் பெண்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஆண்கள் கரெக்டாக காயின் ஊற்றுறாங்க, பெண்கள் அதில் கரெக்டாக வீழ்ந்துடுறாங்க. தெரியல என்ன காரணம்னு நினச்சிங்கன்னா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இத்தனை இடத்துலையும் பெண்கள் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோவில் இருக்காங்க. அதில் ஒரு ஆண் இப்படி இருக்கிற போது இப்படி கழி கொடுத்தானா பெண்கள் ஏமாந்துடுறாங்க. அப்போ அவனை நம்பி அவனுக்கு அடியுமே ஆயிடுறாங்க சரியா? அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆண்கள், அது அந்த பெண்களுக்கு தெரியறதே இல்லை, அதில் ஏமாந்துடுறாங்க. அது எப்போ அந்த பெண்களுக்கு தெரியுதுன்னா, அவனால் எப்போ அடி வாங்குறாங்களோ அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க சரியா? நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா அவங்கள தாண்டி யாரும் கிடையாது. அவங்கள தாண்டி யாரும் நம்மளுக்கு நல்லது நினைச்சிட முடியாது சரியா? அதனால பட் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாத்தையும் வெறுத்து வந்தாலும் ஒன்றை நீ நம்பு, அடுத்தவனை நம்பாத. உன்னை நம்பி நீ நில்லு, சத்தியமாக தங்கம் நீ ஜெயிச்சு போவ. ஆனால் அடுத்தவனை நம்பி நீ நின்றினா வச்சுக்கேன், எப்போவுமே நீ ஜீரோ தான். நான் சொல்கிறேன், உன்னோட வயசில் மூத்தவளாக இருந்தாலும் சரி, உன்னோட வயசில் சின்னவளாக இருந்தாலும் சரி, பட்டு நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. அண்ணனுக்கு சொல்கிறேன், தம்பிக்கும் சொல்கிறேன், சகோதரிக்கும் சொல்கிறேன், தங்கச்சிக்கும் சொல்கிறேன், அக்காவுக்கும் சொல்கிறேன். பட் உன் லைஃப்பை நீ கடந்து வந்த லைஃப்பில் எதை நீ நினச்சி எது தப்புன்னு முடிவு எடுக்கிறியோ அதில் உன் புத்திக்கு உனக்கு தோணும். அது ஒரு வாட்டி தான் தோணும், பல வாட்டி வராது. அதில் ஒரே முறை இப்படி நீ நில்லு, சத்தியமாக சொல்கிறேன் தங்கம், நீ ஜெயிச்சிருவ. யாரையும் நம்பாத, உன்னை நீ நம்பு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. அடுத்தவங்களை யாரையுமே நம்பாத. இது உன் அக்கா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஒரு சகோதரியாக எல்லாருமே சிந்திங்க, யோசிங்க, டேலண்டாக முடிவெடுங்க. யாரையும் நம்பி எதுக்காகவும் நிற்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் அமராவதி.